அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ் சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் லவ் அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து இடிக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பச்சுக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்சு நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. அண்ணே வச்சுக்கோங்க. சார் சார் சார். ஐயோ பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? நான் ஒரு கம்பெனி வெளியே தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களே. சரி டிரைவர். எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டார். வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே, அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு கிருஷ்ணன். நைஸ் நேம். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்றதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிகிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. உட்காரு. சார் இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயோ? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜிராவ், ராணுஜிராவ், சிவாஜிராவ், ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உனக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை வித்துட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியும் சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். பெரிய சார் நீங்க ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார் ரொம்ப படுத்திருக்கேன் சார், உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டை காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ். இதுல உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. ஓ லேடி, குட். What is your name? ராதா. Radha, I am Krishna. Pleased to meet you. Pleased to meet you. ஹலோ. Yes. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய் கொல்லம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. ஏ மிஸ்டர். எஸ். அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயித்தெரிச்சல்.
அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வேறியா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதரமா ஏதோ சொல்லிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுர இடத்துல தான் நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனியில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம், வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா, என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்திருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா? அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாலே அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வர்றாங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இது ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். Shut up! நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறு இல்ல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். எப்போ சார் நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். குட் மார்னிங், ஐ எம் கிருஷ்ணன். ஹலோ. சரி, பறந்து போச்சு. I know. இது லேடி சீட். பரவாயில்ல. What is your name? மீனா. Good, nice name. Thank you. சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க?
நான் வேலை செய்யறதா இன்னும் ஐம் a partner in Shanti Devi and Company. 65% ஷேர் ஹோல்டர். மாசம் $1,85,000 rupees வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்பயே என்ன கிழிஞ்ச ஷர்ட்டா இருந்து செருப்பு? I was working in German. Very cold place. கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடுல எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா சிரிட்டன், தாஜ் கொரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர் நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நோ குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதர் சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணா திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் ஷட் அப். இதெல்லாம் சட்டசபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராணாஜிராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, madam. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வெச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க 1 minute. மேனேஜர், கம் இன் ப்ளீஸ். மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்ப மனசுல அவன் பண்றது சொல்லாம. சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தா? என்னங்கடா இவனுங்க? ஓ சார், வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும்
ஏமாந்து கையை விட்டினா கை கட்டாகிடும். வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்கறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா சொல்லடா பத்தி. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். கிருஷ்ணா லெஃப்ட். கொஞ்சம் லெஃப்ட். உன் லெஃப்டியா? என்னையா பண்ற? என்ன செய்யறேன்? வேலை செய்யறேன். வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேர் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம். சினிமாவுக்கு? இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னையும் கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த பணத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ண மச்சி மச்சிக்கு வா. என்ன 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 இப்ப ஒண்ணு போய் தலைவா 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 பாரு அங்க பாருயா அங்க பாரு. கட்டி
எங்கப்பா உனக்கு ஒரு கண்ணை காணோம்? போதுவா அப்படி பாரு. சரிங்க செயின் முதலுங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை கூட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. காஞ்சி துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன்? ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ, ஆவலாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடுவோம். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து இல்லைங்க, அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். Shut up. எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க. சொன்னதா வாங்கிப்போ, இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா, நீ கையை தூக்குறது விட மாட்டியா? 34 lakhsக்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 2 நாள்ல வந்துரும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது. பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன அது? இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்ச தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பான்னு. இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா, மாட்டாவு. எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா.
என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பார்த்திருக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவரு நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதுல பெரிய இடத்த விஷயம் உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற, யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயோ அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி ஒரு பாத்திண்டா சொல்லலாம், செட்டில் ஆகிடலாம். Get out! என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர்னா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துல போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர்தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க, சும்மா ஸ்டைலா டிகிரிஃபைடா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவரு பயந்து, எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம்? ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிட்டான், அது என்னோடவே இருந்துட்டு போட்டும். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதான். அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போக மாமா, வெக்கமா இருக்கும். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தது. என்ன சொல்லலாம்னு இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? போடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சுட்டீங்களா? ஏன்? ஏவா கேள்வி? ஐயோ, கட்ட கொடு. என்ன? எங்க வாய்த்தருங்க, வாய்த்தருங்க. எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரு. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறாரு. நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இருக்க. இந்தாங்க மிட்டாய். இந்தாங்க பிடிங்க. அண்ணா, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம். உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் திலக்கடி. ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது.
கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. எப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத புடுறா. ஏய் மைக். ஏய் பிரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புடுறா. நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய் இத புடுறா, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா முடிகிட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரிதான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல.